ஹாய், வெல்கம் பேக் டு அவர் டெக். நம்ம இந்தியால நம்ம இப்போதான் 6G பத்தி யோசிச்சுட்டு இருக்கோம். ஆனா அங்க ஒருத்தன் பாத்தீங்கன்னா 10G டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கான். அவன் எவன் தெரியுமா? தெரியாது. வேற யாரு? எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட் இருக்கிற நம்ம சைனா தான். 5G ஒழுங்கா வரலங்க. ஆனா இதுல 10G வேற. சோ இத பத்தின ஃபுல் டீடைல்ஸை இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. First of all, 10G அப்படின்றது 10th generation இல்லங்க. 10Gனா 10 gigabits per second ஸ்பீட்னு அர்த்தம். பேசிக்கலி 10G பாத்தீங்கன்னா செம்ம ஃபாஸ்ட் சூப்பர் அல்ட்ரா இன்டர்நெட்னு. இதுல பாத்தீங்கன்னா மூவி, கேம்ஸ் இது எல்லாமே செகண்ட்ஸ்ல டவுன்லோட் பண்ணிடலாம். இது 5G வயர்லெஸ் மாதிரி இல்லங்க. இது வயர்லெஸ் 5G மாதிரி இல்லங்க. இது பாத்தீங்கன்னா ஒரு வியர்ட் டெக்னாலஜி லைக் ப்ரோட்பேண்ட் அப்கிரேட்னு சொல்லலாம். சைனால என்ன பண்ணிட்டு இருக்காங்க? சைனால ஒரு சிட்டி பெய்ஜிங்னு சொல்லிட்டு இருக்கு. அந்த சிட்டில 10G வந்துட்டு என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ப்ரோட்பேண்ட் பைலட் ப்ராஜெக்ட ஸ்டார்ட் பண்றாங்க. பெரிய பெரிய கம்பெனி லைக் சைனா மொபைல், சைனா டெலிகாம் இவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இப்போ 10G டெக்னாலஜியை டெப்ளாய் பண்ணிட்டு இருக்காங்க. 5Gக்கும் 10Gக்கும் இருக்க ஒரு சின்ன டிஃபரன்ஸ் சொல்றாங்க. நீங்க 5Gல ஒரு மூவி டவுன்லோட் பண்றீங்கன்னு பாத்தீங்கன்னா 3 to 4 minutes வந்து கண்டிப்பா சாலிடா எடுக்கும். இதே நீங்க 10Gல டவுன்லோட் பண்றீங்க அப்படின்னீங்கன்னா 3 to 4 secondsல வந்து டவுன்லோட் ஆகும். ஆனா இது மட்டும் இல்லங்க, VR கேமிங், 8K ஸ்ட்ரீமிங் வீடியோஸ் இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த டெக்னாலஜினால அப்கிரேட் ஆகுது. சரி, இந்த 10Gக்கும் இந்த 5Gக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? 5G பாத்தீங்கன்னா வயர்லெஸ், நம்ம போன்ஸ்க்குலாம் நார்மலா யூஸ் பண்ற ஒரு இன்டர்நெட். ஆனா 10G அப்படின்றது வயர்ட் ப்ராட்பேண்ட். இது பாத்தீங்கன்னா வீடு அப்படி இல்லைன்னா ஆபீஸ்ல சூப்பர் ஸ்பீட் இன்டர்நெட் கிடைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. 5G ஓட ஃபோக்கஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா மொபைலிட்டி ஆர் லேட்டன்சி. 10G ஓட ஃபோக்கஸ் பாத்தீங்கன்னா ஸ்பீட் பிளஸ் ஸ்டெபிலிட்டி. எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா கேமிங்ஸ் விளையாடும் போது லேகே இருக்காது. அது மட்டும் இல்ல, நீங்க ஒரு ஆன்லைன் கிளாஸ் அட்டென்ட் பண்றீங்கன்னா லோடிங் சிம்லே காமிக்காதுங்க. சோ இந்த 10Gனால ஃபியூச்சர்ல என்ன இம்பாக்ட் இருக்கு? சைனா பாத்தீங்கன்னா இப்போ 10G ஸ்டார்ட் பண்றாங்க. ஃபியூச்சர்ல பாத்தீங்கன்னா VR ஆப்ஸ், AI ஸ்மார்ட் சிட்டிஸ், அது மட்டும் இல்லாம ஆட்டோமேட்டட் கார்ஸ்க்கு ரொம்பவே ஸ்பீடான நெட்வொர்க் தேவை. ஆனா ஃபியூச்சர்ல இந்தியால கூட 10G ப்ராட்பேண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு எக்ஸ்பெர்ட் சொல்றாங்க. நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? 10G உங்களுக்கு தேவையா இல்ல 5G போதுமா? கீழே கமெண்ட் செக்ஷன்ல உங்க ஒப்பீனியனை டிராப் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவும் நீங்க பார்க்கணும்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.